GT Holidays, South India's #1 travel brand வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனும் நான். Powered by Yasko shirts, dhotis and trousers. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான். அவர் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுப்பாரு. குறும்பெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டார். பார்த்தா அக்காவும் தம்பியும் தான் அடி வாங்குவாங்க. நான் அடி வாங்கினதே இல்லை அம்மாட்ட. எவ்வளோ பொண்ணு பார்த்தாலும் நிறையா நான் ரிஜெக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ண பொண்ணு தான். அப்படியா? சரி, நீங்க லவ் பண்ணாததுக்கான காரணம் வந்து அக்காவோட மேற்பார்வை தானா இல்லை இல்லை, அக்கா சொன்ன மாதிரி தான். அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க, இதுதான் உனக்கு பொண்ணு, நாளைக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறேன், அது ஓகே பண்ணுறோன்னு. நான் சரியாக கூட நான் ஃபோட்டோவை நான் பார்க்கலையே அப்படி தான் சொன்னேன். இல்லை, அன்பில் மகேஷ் சாரோட அக்காவையும் அவரோட ஃப்ரெண்டையும் இப்போ மேடைக்கு அழைக்க போகிறோம். அக்கா திருமதி எழிலரசி அவர்கள் மற்றும் ஃப்ரெண்ட் திரு ஃப்ரான்சிஸ் அவர்கள். ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். சரி, இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. நான் எங்களுக்காக பேச போகிறாங்க, நீங்கள் ஆடியன்ஸாக கேட்க போகிறீங்க. பட் சின்ன பையன்லேருந்து இப்படி வளர்கிற வரைக்கும் நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ வளர்ந்தாலும் தம்பி தான் அப்படின்னாலுமே எப்படி இருந்தார் சின்ன வயசில்? நாங்கள் மிஸ் சொல்லி கேட்டோம், அவர் சொல்லி கேட்டுட்டோம். ஆனால் உங்களுக்கு உங்கள் தம்பியோடைய வளர்ச்சி சின்ன வயசில் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தது? எங்கள் ரெண்டு பேருக்கும் 1 year தான் டிஃப்ரென்ஸு. லைக் ட்வின்ஸ் மாதிரி தான் வளர்ந்தோம். வெனவர் எல்லாரும் சொல்லும் போது சுகி மகேஷ் என்ன சுகின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் எப்படின்னாக்க ட்வின்ஸ் மாதிரி தான், அம்மாவே அப்படி தான் சொல்லுவாங்க, ட்வின்ஸ் மாதிரி தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் அ ஃபன் லவ்விங் பர்சன். அவர் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுப்பார். குறும்பெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டார். ரொம்ப அவர் பாட்டுக்கு சமத்து பையன்தான். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால் நாங்கள் 3 பேருமே சமத்து பசங்க தான். அம்மா கிட்ட 3 பேரும் சேர்ந்து திட்டு வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் உண்டு. ஏதாவது ஒரு மெமரி ஐயோ தம்பியை திட்டுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாயி ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தா அக்காவும் தம்பியும் தான் அடி வாங்குவாங்க. நான் அடி வாங்கினதே இல்லை அம்மாட்ட. அவர் செல்ல புள்ள அம்மாக்கு. வெரி நைஸ். இப்போ அவருக்கு நீங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது அவர் சொன்னாங்க இன்ட்ரோவர்ட்டுன்னு மிஸ்ஸும் சொன்னாங்க. அண்ட் அவரும் சொன்னார் நான் ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் ரொம்ப சமத்து குழந்தையாக தான் நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியும் அந்த வீட்டில் திட்டு சண்டையெல்லாம் உண்டா? நல்லாவே சண்டைலாம் போடுவோம். நான் தான் இப்போ நானும் ஃப்ரான்சிஸோ பேசிகிட்டு இருந்தோம். நம்ம 2 பேரோட அவர் தான் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார். என்ன நம்மளை பற்றி சொல்ல போகிறாங்க இவங்க 2 பேரும் அப்படிங்கிறது இருக்கும்ட்டுன்னு. பட் இன்ட்ரோவர்ட்னாலும் அவர் சொன்ன மாதிரி தான், மேம் சொன்ன மாதிரி தான், ரொம்ப சின்சியராக இருப்பார். அவருக்குன்னு கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பார். எல்லாமே எங்களுக்குள்ளார நாங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததில்ல. வி வில் ஷேர் எவ்ரிதிங். லைக் 3 பேருமே அப்படி தான் இருப்போம். இன்றைக்கி வரைக்கும் வி வில் ஷேர் ஆல் சீக்ரெட்ஸ் அண்ட் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்போம் நாங்கள். சரி, பரவாயில்ல. இப்போ அம்மா டென்ஷன் ஆனால் பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு? அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி என்ன சேட்டை பண்ணியிருக்கீங்க? அப்படி வி க்ரூ அப் இன் அ ஜாயின்ட் ஃபேமிலி. லைக் நாங்கள் 3 பேர், பெரிய சித்தப்பாக்கு 3 பசங்க, சின்ன சித்தப்பாக்கு ஒரு பொண்ணு. இவரை சின்ன வயசில் பார்த்துக்கிறதுக்காக எங்களுக்கு வீட்டில் வேலை செஞ்சவர். அவர் ஃபேமிலி, அவரோட பொண்ணு, கிட்டத்தட்ட 7-8 பசங்க அந்த வீட்டில் இருந்தோம் நாங்கள். ஸோ வி ஆல் க்ரூ அப். எங்களை பார்த்து தான் அவங்க எல்லாமே வளர்ந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிறது எங்கள் மனசில் இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதனால வி கண்டக்ட் அவர் செல்ஸ் வெல். அது ஒன்று உண்டு. அதே மாதிரி ஜெயந்தி ஸ்கூலில் ஏதாவதுனா அக்கா தான் வருவாங்க, அக்கா தான் எதுனாலும் பார்ப்பாங்க. ஒரு வயசு தான் வித்தியாசம். ஆனால் சின்ன வயசுலேயே தம்பி அப்படி இப்போ வரைக்குமே விட்டு கொடுக்கல அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சமத்து தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு தம்பிக்கிட்ட அப்படி ஒன்று. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தம்பியை பற்றி? இல்லை, அவர் அதுதான் இஸ் லைக் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அது அவரோட மனசில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. லைக் பீப்புள் அரவுண்ட் ஹிம் ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஹாப்பி அண்ட் ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் தெம் வெரி வெல். ஓகே, நைஸ். அப்போ ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் தெம் வெரி வெல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குடும்பத்தில் வளரும்போது பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ படித்து முடிச்சாச்சு, காலேஜ்லாம் முடிச்சாச்சு, வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம்னு ஒன்று வருது. அவர் ஃப்ரெண்டுக்கு லவ் மேரேஜ். அவரோட கல்யாணம் எப்படி நடந்தது? அது ஒரு அக்காவா நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஆமாம், எவ்வளோ பொண்ணு பார்த்தாலும் நிறையா நான் ரிஜெக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ண பொண்ணு தான். அப்படியா?
இந்த பொண்ணு தான் உனக்கு ஃபிக்ஸ்ட், இதுதான் நீ போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த மாதிரி. ஓ அண்ணா அவர் ஓகேன்றாரு, அக்கா சொல்கிறது தான். ஓ பரவாயில்லையே. எப்படி நடந்தது கல்யாணம்? ஏன்னா நீங்கள் முதல் முறையாக என்ன சொல்கிறது, ஒரு பையனை நம்ம வந்து குட்டி பையனாகவே பார்த்துட்டே இருந்தோம்னாலுமே டக்குன்னு ஒரு கல்யாணங்கும்போது ஊரே அவங்க வந்து ஒரு பெரிய மனுஷங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு டைம் அது. ஸோ அந்த டிரான்சிஷன் கல்யாணம் வந்து ஃபுல்லாக அவங்களோட கல்யாணமாக எடுத்து நடத்தினது வந்து சிஎம் தான். அவங்க வந்து இது என் பையன் கல்யாணம் மாதிரி தான் நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டுக் ஓவர் எவ்ரி திங். அண்ட் தென் அவங்க தான் நடத்தினதே கல்யாணத்தை. நாங்களாம் வந்து கெஸ்ட் மாதிரி அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ரைட் ஃப்ரம் இன்விடேஷன் அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாச்சாங்கிறதெல்லாம் ஒன்லி ஹீ வாஸ் செக்கிங். எல்லாமே செக். அதுதான் நாங்கள் கெஸ்ட் மாதிரி தான் போனோம் கல்யாணத்துக்கு. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி அரேஞ்ச்மெண்ட் லைக் இன்விடேஷன் டிசைன்லேருந்து இந்த பேக் ட்ராப், கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த என்டையர் ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை தெம். பட் பொண்ணு நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க, பொண்ணை வந்து நான் தான் அப்படின்னு. சரி, நீங்கள் லவ் பண்ணாததுக்கான காரணம் வந்து அக்காவோட மேற்பார்வை தானா இல்லை வந்து? இல்லை, அக்கா சொன்ன மாதிரி தான். அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க, இதுதான் உனக்கு பொண்ணு, நாளைக்கு போய் பொண்ணு பார்க்க போகிற, இது ஓகே பண்ணிட்டோன்னு. அதான் சரியாக கூட நான் ஃபோட்டோ நான் பார்க்கலையே அப்படி தான் சொன்னேன். இல்லை நாளைக்கு நீ போகிற முடியும், அவ்வளோதான், டக்கு டக்குன்னு நடந்தது தான் அது. பட் அக்காவோட சாய்ஸ் வாஸ் ரியலி குட். எஸ் எஸ் இல்லை, அக்காவுக்கு வந்து தம்பி பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. பட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸை முதல்ல பார்த்துடலாமா? யா, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஆனரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே. நான் தான் அவர் ஒவ்வொரு இன்டர்வியூலும் சொல்கிற ஜெயந்தி மிஸ். இவருக்கு நான் ஃபஸ்ட்டுலேருந்து 5th வரைக்கும் கிளாஸ் டீச்சராக இருந்தேன் காமக்கோடி வித்யாலயா ட்ரிச்சியில். இவரை பற்றி சொல்லலாம்னா ஒரு 4 வார்த்தையில் சொல்லலாம். சென்சிட்டிவ், சின்சியர், சிம்பிள் அண்ட் டவுன் டு எர்த். சென்சிட்டிவ்ங்கிறது உங்கள் முன்னாடியே அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஏதாவது ஒர்க்கு கொடுத்தான்னா உடனே பண்ணிடணும், யாரும் ஒன்று வந்து பண்ணலைங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி தான் இருப்பார் அவர். பண்ணலைன்னா முதலியே ஒருத்தர் வந்து சாரி கேட்டுடுவார். இவர் ஒரு இன்ட்ரோவர்ட். எதாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக தான் வெளியில் வரும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது மடத்திறந்த வெள்ளம் மாதிரி மடன்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் தானா அப்படின்னு. சிம்பிள்ங்கிறதுக்கு என்னென்னா இவரோட ஃபேமிலி ஒரு பெரிய அரசியல் பேக்ரவுண்டு. அது அவர் 5ஆம் கிளாஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. யாரும் வந்து நம்மளை வந்து ஒரு என் பையனை முன்னாடி உட்காந்து வைங்க, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு யாரும் வந்து அவர்கிட்ட சொன்னதே இல்லை. இவர் 2nd ஸ்டாண்டர்டில் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவங்க அக்கா தான் வருவார். எப்போதுமே அவங்க அக்கா வந்து எல்லாத்தையும் அப்பயே மேனேஜ் பண்ணுவாங்க. வந்து இவர்கிட்ட நோட்ஸ் எல்லாம் வாங்கி என்னென்ன பண்ணணும்னு கேட்டுட்டு அது 5th வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் 5th ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா வந்தார் ஸ்கூலுக்கு. நான் வேறு கிளாஸில் இருக்கும்போது கூண்டு வந்து அவர் வந்திருக்காருன்னு பாருங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அவர் வந்து சாரி மேடம், உங்களுக்கு கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு வாரம் மீட்டிங் இருந்தது. இப்போ அடுத்த வாரம் கூட மீட்டிங் போகிறேன். நான் பையனை நான் ரொம்ப நாளாக பார்க்கல. சரி, இப்போ இந்த பக்கம் வரும்போது ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னாரு. அவர் எப்படி இருக்கார், ஸ்கூலில் எப்படி படிக்கிறாரு, வாழ்த்தனம் பண்ணுறாரா, நல்லா 2 கொடுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னாரு. எங்கள் 2 கண்ணை நம்மளை பார்க்குது. தெய்வமே நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு. நான் எங்கள் ஸ்கூலில் வந்து குழந்தைகளுக்கு ஒரு நிறைவை தான் முதல்ல சொல்லணும், குறைகளை தான் அப்புறமா சொல்லணும். நிறைவை சொல்லும்போது பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மனசில் சந்தோஷம் வரும், அந்த குறைகளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. குழந்தைகளும் அப்படி தான். நிறைவை சொல்லும்போது நம்ம டீச்சர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வாட்ச் பண்ணுறாங்க, நம்மள்ட்ட இந்த குவாலிட்டி இருக்கா, ஆனால் குறைகளை நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அவளுக்கும் வரும். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, இது மாதிரி மேத் ரொம்ப நல்லா போடுவார், அதுமாதிரி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா இருப்பார். ஏன்னா இவர் வந்து ஆஸ்ட்ரிச் மாதிரி ஓடுவார். அதனால் இவர் அங்கே வந்து பஞ்சாயத்து நடக்கும், எனக்கு இந்த தடவை இன்றைக்கி வந்து எந்த டீமில் வேணும், உங்கள் டீமில் வேணும்னு. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரே மூஞ்சில் ஒரு சந்தோஷம். ஒருத்தருக்கு என் பக்கத்தில் வந்து ஒட்டிண்டு என்ன 2 கண்ணு பார்த்தது. அந்த வயசில் 2 கண்ணும் 2 குழியும் தான் இருந்தது, வரிசையாக பல். 30 வருஷம் கழிச்சு அவர் பார்க்கும்போது நாங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாமே
ஒரு சந்தோஷப்பட்டது, ஒரு பிரமிப்பு வந்து. சேட்டை பண்ணுறாரா 4 கொடுங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் அப்போ சொல்லும் போதெல்லாம் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது சார். அவங்களும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ரொம்ப நீங்கள் சின்ன வயசில் பார்க்க எப்படி இருந்தீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மிஸ்ஸுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா? தேங்க்யூ மிஸ். இன்றைக்கி எவ்வளோ பேர் பாராட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் செகண்ட் ஸ்டாண்டர்டில் நான் பார்த்த ஜெயந்தி மிஸ் இன்றைக்கி உங்களுடைய வாயாலே நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நாள். ஐபிசி தமிழ்கோள் அப்படின்னு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் தேங்க்யூ ஜெயந்தி மிஸ். அப்படியே 2 கண்ணோடு பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது விஷுவலியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து அவர் அப்படியே ஒரு சின்ன பையனாக வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் இப்போ தான் அவ்வளோ பிஸியாக இருக்காரு. கல்லூரி நாட்களில் வந்து நிறைய டைம் இருந்திருக்கும். அப்போல்லாம் அவர் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் நிறையா இது பண்ணுவார். ஈவன் அவர் வந்து எதில் பண்ணாலுமே அதில் ப்ரோவாக தான் இருப்பார், சூப்பர் ப்ரோவாக தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்தோம், ஒரு கிரிக்கெட் விளாண்டோம், இல்லை ஒரு டேபிள் டென்னிஸ் விளாண்டோம், அந்த மாதிரி இருக்க மாட்டாப்புல. கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த மாதிரி ஐயோ இவர் இருந்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Yasko, Yasko. Yasko, shirts and trousers.